வணக்கம் நண்பர்களே. மகளிர் மற்றும் இல்லத்தரசிகளுக்கு குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க. என்ன குட் நியூஸ்னா, வங்கி கணக்குக்கு வரும் மாதம் 5000 ரூபாய் மத்திய அரசு கொண்டு வந்த சூப்பர் திட்டம் உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துருச்சா என்ன ஏதுன்னு இப்ப பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த வீடியோல உங்களுக்கு எப்படி அந்த 5000 ரூபாய் வந்திருக்கு அப்படின்றத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இல்ல வரலாம் என்ன செய்யணும் அப்படின்றது நீங்க இதன் மூலமா உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாத மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் வழங்கக்கூடிய பல்வேறு விதமான அறிவிப்புகள், பல்வேறு விதமான சலுகைகள் மக்களிடம் கொண்டு வந்து சேர்க்கறதுல நம்ம சேனல் நம்பர் 1ல இருக்குங்க. அதனால தயவு செய்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம இந்த மகளிருக்கு மாதம் 5000 ரூபாய் வழங்கும் மத்திய அரசு திட்டத்தை பத்தி பார்ப்போம். மத்திய அரசோட அடல் பென்ஷன் யோஜனா திட்டம் தற்போது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மத்தியில பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்குங்க. அதாவது ஏப்ரல் மாதத்திற்கான ஓய்வூதிய தொகை லட்சக்கணக்கான பயனாளிகளின் வங்கி கணக்குக்கு நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வருவதால இந்த திட்டம் குறித்து விவாதம் மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தி இருக்கு. தினக்கூலி பெறுவங்க முதல்ல சிறு குறு தொழிலாளர் வரைக்கும் இந்த முதுமை காலத்தில் பொருளாதார சுதந்திரத்தோட வாழறதுக்கு இந்த கொண்டு வந்த திட்டம் தான் இந்த பென்ஷன் திட்டம். இந்த பென்ஷன் திட்டத்துல ஒரு வலுவான சமூக பாதுகாப்பு கவசம் பார்க்கப்படுது. இந்த திட்டத்தால என்ன பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்துல நீங்க இணையறதுக்கு 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கணும். வருமான வரி செலுத்தாதவங்க மட்டும்தான் இந்த திட்டத்துல சேர்ந்துக்க முடியும். அது மட்டும் இல்லாத இந்திய குடிமகனாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு நபர் தனது இளமை காலத்துல சேமிக்கும் சிறிய அளவிலான மாதாந்திர தொகை அவர் 60 வயதை எட்டும் போது மாதம் 1000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை நிலையான ஓய்வூதியமாக மாற்றப்படும் இந்த திட்டம். அதனால நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் இந்த திட்டத்தில் இணையிறீங்களோ அவ்வளவுக்கு குறைவான தொகையை தவணை முறைகளை செலுத்தினாலே போதும் அப்படின்றதான் இந்த திட்டத்தோட கூடுதல் சிறப்பு அம்சங்க. இந்த திட்டத்துல மிகப்பெரிய பலன் பாத்தீங்கன்னா தொடர் பாதுகாப்பு அம்சம் தான். அதாவது சந்தாதாரர் உயிரோட இருக்கும் வரைக்கும் அவருக்கு ஓய்வூதியம் கிடைக்கும். ஒருவேளை அவர் மறைந்தாலோ அதே தொகையை அவரது துணைவியார் வாழ்நாள் முழுவதும் பெற முடியுங்க. உண்மையிலே ஒரு நல்ல சூப்பரான திட்டம். நீங்க இருக்க வரைக்கும் வாங்கிக்கலாம், நீங்க இல்லாத மறைஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட துணைவியார் வாங்கிக்கலாம்ன்றது தான் இந்த திட்டத்தோட சிறப்பு அம்சம். எதிர்பாராத விதமாக தம்பதியர் இருவருமே மறந்துவிடும் சூழல்ல அதுவரை திரட்டப்பட்ட மொத்த நிதியானது நியமிக்கப்பட்ட வாரிசுதாரர்கிட்ட முழுமையா ஒப்படைச்சிடுவாங்க. அதனால எந்த சந்தேகமும் தேவையில்லை. உங்க பணம் கண்டிப்பா உங்களுக்கோ இல்ல உங்களுடைய வாரிசுதாரர்களுக்கோ பயனுள்ள வகையில சேர்ந்துரும் அப்படின்றதுதான். மேலும் வருமான வரி சட்டம் சொல்லி இருக்கிற மாதிரி இதுக்கு வரி சலுகையும் கொடுக்கறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பயனாளர்கள் தங்களின் தவணை தொகையை சரியாக செலுத்த வேண்டியது ரொம்பவே அவசியம். தவறும் பட்சத்தில் விதிமுறைப்படி சிறு அபராத தொகையும் வசூலிப்பாங்க. ஒருவேளை 60 வயசுக்கு முன்பே சந்தாதாரர் நீங்க யாராவது இறந்துட்டாங்கனாக்கா அவரது துணைவியார் திட்டத்தை தொடர்ந்து நடத்தி ஓய்வூதியமும் பெறலாம், அல்லது அதுவரை சேர்த்த தொகையை பெற்றுக்கொண்டு வெளியேறலாம் அப்படின்றதான் கூடுதல் சிறப்பு அம்சம். ஏதேனும் குறைகள் இருந்தா நீங்க வெப்சைட்ல போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த NPS இணையதளத்திலயோ இல்ல NPS லைட் பிரிவின் கீழே புகார் அளித்தும் தீர்வு காணலாம். அதனால மக்களுக்கு நம்பகமான சேமிப்பு திட்டமாக இது பயன்படுது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இது ஒரு நல்ல தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்துல லைக் பண்ணுங்க. தகவல் புரிஞ்சு இருக்கும் பட்சத்துல மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயனடைவாங்க. இது போல வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.